ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மஷ்ரூம் ஃபார்ம். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மோஸ்ட்லி எல்லாருமே கேட்குறீங்க, ப்ரோ பெட்டு போடும்போது பச்சை வைக்கோல் வருது, அதை வச்சு பெட்டு போடலாமா அப்படிங்கிறீங்க மோஸ்ட்லி எல்லாருமே கேட்குறீங்க. இன்றைக்கி அதுக்கான வீடியோ தான். நம்ம பார்த்தீங்கன்னா வைக்கோலுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு மஷ்ரூம் ஃபார்மை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணுன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா வைக்கோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மஷ்ரூம் ஸ்பான் இருக்குது பார்த்தீங்களா, சீடு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது 3 விஷயம் மட்டும் நம்மக்கிட்ட கரெக்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட ஃபார்மில் மஷ்ரூமை நீங்கள் ஈல்டு கண்டிப்பாக எடுத்துடலாம். ஸோ ஏன் இப்போது வைக்கோல் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் வருது, அதை போடலாமா போடக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, முதல்ல நீங்கள் ஒரு வைக்கோல் எடுக்கிறீங்க, ஒரு மஷ்ரூம் ஃபார்ம் வச்சுருக்கீங்க, அதுக்கு வைக்கோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன் நான். இப்போ வைக்கோல் உங்களுக்கு வேணும்னா மெயின் விஷயம், நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் ஃபார்ம் இருந்துச்சுன்னா, அதாவது ஃபார்ம்னா இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் லேண்டு, இந்த நெல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரியா இருந்துச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு நேரில் போங்க. நேரில் போயிட்டு வைக்கோலை செலக்ட் பண்ணுங்கள். நல்லா காஞ்சிருக்கணும். மெயினாக வைக்கோல் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா காஞ்சிருக்கணும். அந்த மாதிரி வைக்கோலை நீங்கள் செலக்ட் பண்ணுறது ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது ஒன்று மட்டும்தான். நீங்கள் அதை செக் பண்ணி கரெக்டாக வைக்கோல் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம், நல்லா வெயிலில் காஞ்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்களோட ஃபார்மில் நீங்கள் பெட்டு போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதனால் கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. ஆனால் சில ஊரில் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்காது, அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வண்டியில் வரும் 100 அதை பற்றி பேல்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த வைக்கோலோட ரோலை பார்த்தீங்கன்னா பேல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு 100 ரோலு 200 ரோலு அப்படின்னு சொல்லிட்டு வண்டிங்களை கொண்டு வராங்க. மோஸ்ட்லி 90% அந்த மாதிரி வண்டியில் தான் வாங்குவாங்க. அந்த மாதிரி வண்டியில் நீங்கள் வாங்க வேணும்னா நான் சொல்லவே இல்லை. ஆனால் வாங்கினீங்கன்னா ப்ராப்பராக கரெக்டாக வைக்கோல் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிருக்கு, நல்லா காஞ்சிருக்கா, நல்லா காஞ்ச வைக்கோலா, புது வைக்கோலாக கொண்டு வராங்களா அப்படிங்கிறத ப்ராப்பராக ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களால் செக் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே போங்க, லேண்டுக்கு போங்க போய் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொண்டு வாங்க. மஷ்ரூம் ஃபார்ம் வச்சுருக்கிறீங்க, ஒரு வைக்கோலை மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணி எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50% கண்டாமினேஷனை பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டாப் பண்ணிடலாம். 50% 70% கண்டாமினேஷனை பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடலாம். அதனால் வைக்கோல் செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் மட்டும் கொஞ்சம் தெளிவாக இருங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணுறான்னு ஒரு ஐடியாவில் மோட்டிவில் இறங்கியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம தான் பார்த்திங்கன்னா அதுக்கு ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஸோ அதனால் உங்கள் பக்கத்தில் ஃபார்ம், அதாவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு நேரில் போய் பார்த்து வாங்கணுங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ட்ரை பண்ணி கூட கொடுப்பாங்க, நல்லா வெயிலில் காய போட்டு கூட. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ரோலாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, அப்படி நான் சொன்னேன் பார்த்தீங்களா முன்னாடியே, வண்டியில் வருது. மோஸ்ட்லி 90% 95% பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே வண்டியில் தான் வாங்குவாங்க. வண்டியில் தான் வரும் மோஸ்ட்லி. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பெட்டு 200 பேலு 300 பேலு அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. அதில் தான் மோஸ்ட்லி எல்லாருமே வாங்குவீங்க. அந்த மாதிரி வாங்குறவங்க கொஞ்சம் பார்த்து தெளிவாக வாங்கிக்கோங்க. நல்லா காய வச்சு கொண்டு வந்திருக்காங்களா, பச்சை வைக்கோல் எதுவும் இருக்கா, இல்லை மலையில் ஏதோ நனைஞ்சு கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிறது தெளிவாக ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணி நல்லா வாங்கிக்கோங்க. அப்படி வந்து க்ரீன் கலர் இருக்குது, மோஸ்ட்லி எல்லா பேல்லையும் இருக்கும். என்னன்னா அவங்க காய வச்சு கொண்டு வருவாங்க. ஆனால் மோஸ்ட்லி 90% 80% காய வச்சு தான் கொண்டு வருவாங்க. மிச்சம் 20% காய வச்சு கொண்டு வர மாட்டாங்க, டக்குன்னு பேல் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, ஒன்று நீங்கள் அந்த நீங்கள் பெட்டு போகிறதுக்கு முன்னாடி 1 நாளோ 2 நாளோ ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, நல்லா ஒரு டைமுக்கு 2 டைமு நல்லா ட்ரை பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து போடலாம். அப்படி போட்டுமே எனக்கு க்ரீன் கலர் காயும் போது பார்த்தீங்கன்னா பெட்டு இது வாங்கும்போது எனக்கு க்ரீனிஷாக இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா பேலு எடுக்கும்போது எனக்கு ட்ரை ஆன மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு ட்ரை பண்ணும்போது வைக்கோல் ஊற வைக்கும்போது எனக்கு ஃபுல்லாக க்ரீனிஷாக தெரியுது. ப்ரோ இதை நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு மோஸ்ட்லி எனக்கே அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்திருக்கு. நானும் அதான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுன்னா, ஒரு வைக்கோல் ஊற போடுறோம் அப்படின்னா அதுக்கு மினிமமே பார்த்தீங்கன்னா 18 மணி நேரம் ஊற போடணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அதிகமாக யூஸ் பண்ணணுமா அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் நார்மலாக என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதையே யூஸ் பண்ணுங்கள். பச்சை கலர் வைக்கோல் வந்ததால் கெமிக்கல் அதிகமாக யூஸ் பண்ணணுமா ப்ரோ
அப்படின்னு கேட்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் நார்மலாக என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுவீங்களோ அதே யூஸ் பண்ணுங்கள். என்னன்னா ஒரு 18 மணி நேரம் நம்ம மினிமம் ஊற போடுறோன்னா ஒரு பச்சை வைக்கோல் வந்துச்சுன்னா ஒரு 20 மணி நேரம் 21 மணி நேரம் அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மெயினாக ட்ரை பண்ணுறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பச்சை வைக்கோல் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன் ட்ரையர் வாங்கிக்கோங்க. ட்ரையருங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் காய வைக்கிறது, வெயிலில் காய வைக்கிறது, ஃபேனில் காய வைக்கிறது அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் பச்சை வைக்கோல் நீங்கள் நார்மலாக காஞ்ச வைக்கோல்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஃபேனில் காய வைக்கிறது, வெயிலில் காய வைக்கிறது இதெல்லாம் பாசிபிள். ஆனால் பச்சை வைக்கோல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ட்ரையர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ட்ரையரில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 99% கரெக்டாக நமக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி கொடுக்கும். அதனால் நீங்கள் ட்ரையர் வாங்கிக்கோங்க. பச்சை வைக்கோல் இருந்துச்சுன்னா ட்ரையர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். மற்றபடி நீங்கள் கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் அதிகம். ஸோ அதனால் நான் சொல்கிறேன் நீங்கள் வாங்கிக்கோங்க, ட்ரையர் வாங்கிக்கோங்க. சரி, இப்போ நம்ம ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா நமக்கும் பச்சை வைக்கோல் வந்திருக்கு, நானும் பெட்டு போட்டிருக்கேன். ஆனால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக காய வச்சுருக்கோம். அது இல்லாமல் நம்ம கரெக்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். அது நான் உங்களுக்கு எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நமக்கும் அந்த மாதிரி பச்சை வைக்கோல் வந்திருக்கு. சரி, இப்போ வாங்க நான் அதை உங்களுக்கு இந்த பெட்டில் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா மைசீலியம் கரெக்டாக எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் கரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு மைசீலியம். இந்த மாதிரி க்ரீன் கலராக வந்தாலும் இங்கே பாருங்கள், இதில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே க்ரீனிஷ் தான். இதெல்லாம் பாருங்கள் நல்லா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நமக்கு க்ரீனாக தான் இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா ட்ரையரு கரெக்டாக வைக்கோல் ஊற போட்டு 18 மணி நேரங்கிறது நான் 21 மணி நேரம் க்ரீன் கலராக நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் அப்படி இந்த இடத்துலலாம் உங்களுக்கு பாருங்கள் நல்லா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக க்ரீனிஷாக தான் இருக்குது. ஆனால் இதுவும் அதே மாதிரி தான். இந்த பெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெட்டும் அதே மாதிரி தான் க்ரீனிஷாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மைசீலியம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பச்சை வைக்கோல் வந்துச்சுன்னா ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. அதுக்கும் ரொம்ப பச்சையாலாம் இருக்கக்கூடாது. ஓரளவு காஞ்சி அதுக்கப்புறம் இருந்துச்சுன்னா கூட ஓகே தான். ரொம்ப பச்சை வைக்கோலாக வாங்கிக்காதீங்க. இப்போ பச்சை வைக்கோலாக இருந்துச்சுன்னா நல்லா 21 ஹவர்ஸ் 21 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ணி எடுத்து நீங்கள் பெட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கண்டாமினேஷன் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. திரும்ப சொல்கிறேன், நம்ம ஃபார்மை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் வைக்கோலை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக வைக்கோல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபார்மை கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக 100% நான் சொல்கிறேன் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். எல்லாருமே அவங்க டவுட்டை எனக்கு கால் பண்ணி கமெண்ட் பண்ணி கேட்குறீங்க, சில பேர் வாட்ஸ்அப் பண்ணி கேட்குறீங்க. என்னால் அப்படி ஃபோன் எடுக்க முடியலன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம மஷ்ரூம் ஃபார்ம் ரிலேட்டடான வீடியோஸ் பற்றி நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மஷ்ரூம் ஃபார்ம் வச்சிருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மஷ்ரூம் ஃபார்முக்கான ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ட்ரைனிங் தேவைப்படுறீங்க, நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். பை கைஸ்.